ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இன்றைக்கான அப்டேட் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, +2 முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன விதமான அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ் பிவிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய வெட்னரி டாக்டருக்கு அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதை பற்றிய டீட்டெயிலான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 12ஆம் தேதி 10 AM ஆன்லைனில் அவைலபிளில் இருக்குது. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 30th ஜூன் 5 PM வரலும் இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிடெக் கோர்ஸுக்கு அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது. அந்த சைட்டில் போனீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ஆர்ஐயாக இருந்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை ஃபாரினராக இருந்தீங்க அப்படின்னா ஃபாரின் நேஷனல் அப்படிங்கிற இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்ததுக்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ அதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பிடிஎஃப் ஃபைலாகவே கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா இது 5.5 years கோர்ஸு, 4.5 years வந்து கோர்ஸ் நடக்கும், 1 year வந்து இன்டர்ன்ஷிப் நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 660 சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் காலேஜஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்ராஸ் வெட்னரி காலேஜ் சென்னையில் இருக்கிறது, வெட்னரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நாமக்கல்லோட இருக்குது, அடுத்து வெட்னரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் திருநெல்வேலி, தஞ்சாவூரில் இருக்குது, சேலத்தில் இருக்குது, தலைவாசலில் இருக்குது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்குது, அடுத்து திருப்பூரில் இருக்குது. 7 வெட்னரி காலேஜஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இதில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 660 சீட்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த இயர் வந்து எடுக்க போகிறாங்க. அடுத்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, இது 4 years கோர்ஸு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 40 சீட்ஸ் எடுக்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டைரி டெக்னாலஜி கொடுவெள்ளி, அதாவது சென்னையில் இருக்குது. பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி, இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 40 சீட்ஸ் இருக்குது. 4 years கோர்ஸ் இதுவும். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஒசூரில் இருக்குது. அடுத்து பிடெக் டைரி டெக்னாலஜி 4 years கோர்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 20 சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டைரி டெக்னாலஜி கொடுவெள்ளி சென்னை, இதில் வந்து 20 சீட்ஸ் இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா இது எப்படி சீட்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெட்னரி கவுன்சில் வந்து இது வந்து நடத்துவாங்க, கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க, அது மூலயமா செலக்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் அவைலபிளில் இருக்குது. கேண்டிடேட்ஸ் இது வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். நீட் வந்து சென்ட் த ஹார்ட் காப்பி ஆஃப் த அப்ளிகேஷன். ஸோ ஹார்ட் காப்பி எதுவும் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்டும் இருக்குது, ஃபாரினர்ஸ்க்கு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கோட்டா அப்படின்னு தனியாகவும் இருக்குது. இதில் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்கு 12th 10 AM நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 30th ஜூன் 5 PM வரலும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து அப்லோட் பண்ணலாம். அடுத்து என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஜூன் 12th 14th ஜூலை வரலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா adm.tanuvas.ac.in அப்படிங்கிற இந்த சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து அவைலபிளில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் சொல்லிட்டு பிவிஎஸ்சி, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கேட்கும். அதாவது என்னது தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள்னால் இதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக அதாவது அப்ளிகேஷன் டெமோ வேணுன்னா நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் டெமோ வரும். நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் நியூ யூசர் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிட்டு இல்லை வந்து மெயில் ஐடி இதில் ஏதாவது ஒன்று என்ட்ரு பண்ணிட்டு ரெஜிஸ்டர் ஆகும்னு கொடுத்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ அதில் என்னென்ன விதமான ப்ராசஸ் வந்து கேட்க போகிறாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக அப்ளை பண்ண போகிறீங்க, பிடெக்குக்கா இல்லை வந்து பிவிஎஸ்சிக்கா அப்ளை பண்ண போகிறீங்களா, அப்புறம் கம்யூனிட்டி இது ரிலேட்டடாக உங்களுக்கு கேட்கும். எல்லாம் பேசிக் திங்ஸ் தான் கேட்கும். அதாவது உங்களுடைய 12th மார்க் ஷீட்டு அந்த விஷயங்கள் தான் கேட்கும். அடுத்து ஃபோட்டோஸு ஒன்றுக்கும் வந்து மெமரி சைஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மொத்தம் 7 காலேஜஸ் அவைலபிள் இருக்கு இல்லையா, அந்த 7 காலேஜஸ் வந்து எந்தெந்த ப்ரிஃபரன்ஸில் வேணும் அப்படிங்கிறத இங்கேயே நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அவங்க வந்து நம்பர் ஆஃப் இதை வந்து அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டேட் ஆஃப் பர்த்து, அடுத்தது ஸ்கூல் ரிலேட்டடான விஷயங்கள். இது எல்லாமே ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மேன் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து சைட்குள்ளே போயிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிங்க. டைம் வந்து நிறையா இருக்குது. அதாவது 30th ஜூன் வரலும் இருக்குது. நீங்கள் டெமோ வந்து ப்ராப்பராக பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறத ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வேணும், எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் அந்த காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ நம்மளுடைய சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுங்க. நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இதுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் ரூ. 250 அதர் கம்யூனிட்டிஸ் வந்து ரூ. 500 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. அதே மாதிரி பிடெக்கு ஃபுட் டெக்னாலஜி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து ₹450 அதர் கம்யூனிட்டிக்கு ₹900 வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் சைட்டில் போனீங்கன்னா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆன்லைன் டெமோவும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஃபுல் டீட்டெயிலாக என்னென்ன வேணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிவிட்டு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று இருக்கும், அதையும் வச்சு ரெஃபர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய அப்டேட் நம்மளுடைய சேனலில் வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாது, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.